துளிர் ஆர்கானிக் செந்திலின் வணக்கங்கள். இன்னைக்கு ஆட்கள் வாழை மரத்துக்கு குப்பை வைக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் வேலைக்கு வரும்போது இந்த வரக்காப்பி விதை வச்சு வச்சு ஊத்துறீங்க, எங்களுக்கு குடிச்சு அழுத்து போச்சு அப்படின்னு சொல்கிறது என் காதுகளுக்கு எட்டுச்சு. அதுக்காக இன்றைக்கி ஒன்று புதுசாக அவங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு என்ன ட்ரை பண்ணோம் அப்படின்னா, நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச வாழைப்பழங்களை எடுத்து அதை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி சோலாரில் காய வச்சு அதை பவுடராக்கி துளிர் ரா பனானா பவுடராக வெளியில் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். அந்த ரா பனானா பவுடரை எடுத்துகிட்டு நம்ம பவானி சாகர் ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு அடுப்பை வச்சு அந்த அடுப்பில் தண்ணி ஊற்றி துளிர் ரா பனானா பவுடரை போட்டு அட கலக்கிறதுக்கு வேறு கரண்டி இல்லையே, சரி இந்த பப்பாளி தண்டை கரண்டியாக மாற்றிடலாம். கொஞ்சம் தேங்காய் துருவலை போட்டு, கொஞ்சம் முந்திரியை போட்டு, கொஞ்சம் திராட்சையை போட்டு, கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை போட்டு அழகாக காய்ச்சி அதை ஒரு டம்ளரில் ஒவ்வொருத்தருக்கா நம்ம கொடுத்தோம். கூடவே தேக்கு இலையில நம்ம வடைகளை வச்சு கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக அவங்க குடித்தாங்க. இப்போ ஒரு பையிலிருந்து ஒரு பொருளை நான் எடுக்க போகிறேன். அந்த பொருளை ஒரு ஆள் பார்த்த உடனேயே நல்ல கலகலகலன்னு கடலையாட்டம் சேர்க்க போகிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த பொருள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள். அது இன்னைக்கு நம்மளுடைய வேலையாட்களுக்கு ரா பனானா பாயாசத்தை காய்ச்சி கொடுத்துட்டு திருப்தியா இருந்து கிளம்பியாச்சு.